நூலகங்களிலும் பூங்காவிலும் பல வருடங்கள் போட்டித் தேர்வுக்காக படித்து காத்து கிடந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் கனவுகள் நிறைவேறி வருகின்றது. 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பும் வேலைகளை அரசு செய்து வருகின்றது. எந்த பின்புலமும் இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அரசு பணியில் சேருவது கண் முன்னே நிகழ்கின்றது. எங்க ஃபேமிலியில பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்ல. இது வீட்டில் எல்லாருடைய கனவுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யாராவது ஒரு ஆள் அரசு துறையில பணியாற்றணும் என்று அதுல ஃபர்ஸ்டா நான் வந்திருக்கேன். நானும் ஹாப்பி, எங்க வீட்லயும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருந்த அரசு பணிக்கான தேர்வுகளை 2022 முதல் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் விரைவாகவும் நடத்தி வருகின்றது உங்கள் புதுச்சேரி அரசு. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 3500 பணியிடங்கள் திறமை மற்றும் தகுதி அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது. செல்வாக்கும் பரிந்துரையும் அல்ல, திறமையும் உழைப்பும் இருந்தாலே போதும் அரசு பணி கிடைக்கும் என்ற மாபெரும் நம்பிக்கை விதை இளைஞர்களிடம் உருவாகி வருகின்றது. ஆனால் இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சு கரெக்டாக ஒரு 3 டேஸ் நம்மளுக்கு உடனே எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து 1 மந்த் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் அடுத்து போயிட்டே இருப்போம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு எக்ஸாம் வருதுன்னா 1 இயர்க்குள்ளே நம்ம போய் ஜாப் போய் உட்காந்துப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இங்கே தாராளமாக இறங்கி படிக்கலாம். 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பும் வேலைகளை அரசு செய்து வருகின்றது. புதுச்சேரியின் வரலாற்றில் இது ஒரு புதிய அத்தியாயம். அரசு பணி என்பது வெறும் வேலை மட்டுமல்ல, அது ஒரு சேவை. பெஸ்ட் புதுச்சேரி என்ற கனவினை நிறைவேற்றும் பாதையில் இணைந்திருக்கும் அனைத்து இளம் அரசு பணியாளர்களையும் புதுச்சேரி அரசு பெருமையுடன் வரவேற்கிறது.